வணக்கம். நிஃப்டி நவம்பர் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் நவம்பர் 21, 2025 ட்ரெண்ட் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் அதிகாலை 1:21 நவம்பர் 21, 2025. நேற்றைய கேண்டில் படி, நேற்றைய க்ளோஸ் படி, என்னுடைய ஃபார்முலா படி டூ-வே ட்ரெண்ட் இருக்கும். அதாவது அப் ட்ரெண்ட் இருந்தால் மேலே 26,413, டவுன் ட்ரெண்ட் இருந்தால் 26,029. இந்த நிலைகளுக்கிடையில் ட்ரெண்ட் இருக்கும். சரி, நிலைகள் என்ன என்று பார்த்துவிடும். அதாவது டெய்லி ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 26,413, டெய்லி ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 2 வந்து 26,605, டெய்லி சப்போர்ட் நம்பர் 26,029, 25,817 டெய்லி சப்போர்ட் நம்பர் 2. இது நவம்பர் 21, 2025 உண்டான நிலைகள். சரி, இப்போ 26,220.80 ட்ரெண்ட் சைடு. இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு, டவுன் டார்கெட் 26,029. இதற்கிடையில் 4 மணி நேரம் சப்போர்ட் 26,155, வீக்லி மினி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 1 26,119 என்ற நிலைகள் இருக்கின்றன. இது வந்து மல்டிப்புள் டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டால் மேலே ஏற வாய்ப்பு. சரி, இதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்ட், அப் டார்கெட் 26,413. இதற்கிடையில் 4 மணி நேரம் ரெசிஸ்டன்ஸ் 26,306. இந்த நிலைகள் சப்ளை ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டால் கீழே இறங்க வாய்ப்பு. சப்ளை ஜோனை சொல்லிவிட்டேன், டிமாண்ட் ஜோனை சொல்லிவிட்டேன். டிமாண்ட் ஜோனை உடைத்தால் என்ன ஆகும்? 26,029 என்ற நிலையை உடைத்து கொண்டு சேர்த்தால் சரிவு 25,837 என்ற நிலைக்கு சரித்துவிடும். சரி, சப்ளை ஜோனை கடந்து கொண்டு செய்தால் என்ன ஆகுது? 26,605 என்ற நிலைக்கு ஏற்றம் இருக்கும். அதற்கிடையில் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 26,489 என்ற நிலை ஏற்றத்தை தடுக்கும். இதுதான் நிலைகள் நவம்பர் 21, 2025 நிலைகள். சரி, இப்போ வீக்லி மினி சப்போர்ட் நம்பர் 1, வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் 1 ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படி பார்த்தீங்கன்னா 26,119க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும்னு நம்ம எதிர்பார்த்தோம். அது மாதிரி நடந்திருக்கு. அதே சமயம் இதற்கு மேலே ஹோல்டு செய்தால் இது வந்து டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா 26,489 அல்லது 27,026 என்ற நிலைகளுக்கு போகக்கூடும். அதே சமயம் காளைகள் பணத்தை எங்கே இழப்பார்கள்னா 26,119க்கு கீழே வர்த்தகம் ஆக ஆரம்பிச்சதுன்னா நிச்சயமாக லாஸ் இருக்கும். அதை நினைவில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.